தினம் மகா சிவராத்திரி, சிவனுடைய ராத்திரி இன்றைய ராத்திரி. மகா சிவராத்திரி, சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? மகான்னா என்ன? என் பேர்லே மகா இருக்கு, அது பெருமையா? அது இல்லை. மகான்னா என்ன? பாவத்திலிருந்து முழுமையாக விடுபடுவது என்பதுதான் மகாவினுடைய அர்த்தம். மகா சிவராத்திரி சிவனுக்குரிய ராத்திரி. இந்த மகா சிவராத்திரி என்று நாம் கண்விழித்திருந்தால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்பதுதான் ஆன்மீக நம்பிக்கை. அதனால் யார் தூக்கம் வந்தாலும் தூங்காதீங்க. பக்கத்தில் யாரும் தூங்குனாங்கன்னா இப்படி கூட கிள்ளி விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, புண்ணியம்தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை செய்யலாம். இன்னைக்கு முழு அனுமதி உண்டு. அதனால் நீங்கள் யாரும் வேறு யாரையும் இப்படின்றாதீங்க, வேறு சிக்கலாகி போயிடும். சிவாய நமக அப்படின்னு ஒரு நாளைக்கு இன்றைய நாளில் ஒரு 8 முறையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பதுதான் நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை. எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். சிவாய நமக, சிவாய நமக. இப்போ 2 தடவை சொல்லுங்க, அப்புறம் நைட்டு இடையில சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கல இடையில சிவாய நமகன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம், குடும்ப உறவுகள் பண்பாடு எல்லாம் சிறப்பாக இருந்த காலம், அந்த காலமா இந்த காலமா? அன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இருந்தானா இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இருக்குமா? இதுதான் தலைப்பு. உண்மையிலேயே ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சோம். இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடிச்சு அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போகிறான். நிலைமை மாறிடுச்சு. பெரிய பெரிய மனுஷன் பூரா மெயின் ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? கை இங்கேருந்து கொடுமுடி போயிட்டு வருது. என்ன போல வேகமாக போகிறா? போகலைன்னா டாக்டர் போயிடுவோம்னு சொல்லிட்டார். எந்த டாக்டர் சொன்னார்? அந்த டாக்டரும் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் திக்குன்னு போகிறான். எங்கள் ஊரில் ஒருத்தன் 6 வருஷமாக வாக்கிங் போகிறான், 120 கிலோ. 6 வருஷமாக வாக்கிங் போகிறான், இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையலைங்க. எப்படி குறையும்? வாக்கிங் போயிலே 200 ரூபா பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, காக்குள்ள மிச்சரை வாங்கி திங்க வேண்டியது, டீயை குடிக்க வேண்டியது, ஜூஸை குடிக்க வேண்டியது. வாக்கிங் போயிலே நடந்து போயிட்டு வரும்போது ஆட்டோவில் ஏறி வர்றான், நடக்க முடியல அப்படின்னு. எப்படி அவனுக்கு உடம்பு குறையும்? நாயை கூட்டிக்கிட்டு 6 மாதமாக வாக்கிங் போனால் நாய் இழைச்சிச்சு, இந்த நாய் எப்படி இருக்கிறான்? இப்போ நாயை பிடிச்சி இழுக்கிறான். அப்பா நான் இழைச்சிட்டப்பா, நீ போயிட்டு வாப்பாங்க. வாழ்க்கை நிலைமை எல்லாமே மாறிடுச்சு. பாடல்கள் ஒரு காலத்தில், திரைப்படங்களுக்கு அந்த காலத்தில் எப்படி பேர் வச்சான்? பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும், தர்மம் தலைகாக்குன்னு படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறான்? களவாணி, சிறுத்தை, மிளகா, கடலை மிட்டாய், குமிக்கி, விடிய காலமாக போய் சாயந்தரமாவா, குவாட்ரு, கட்டிங்க, அவளுக்கு 18 எனக்கு 16. இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் சங்கிலி முங்கிலி கதவை தர. உன் பொண்டாட்டி கூப்பிட்டு திறக்க சொல்கிற, அதுக்கு வழி இருக்கா உனக்கு? ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா, அடுத்த வாரம் உங்கள் ஆயான்னு சொல்ல வைப்பான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் அரையன் 108 கடவுள். அப்போ 107 என்ன பூஜாரியா படுத்து கிடக்கிறாரு. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவன் வேற மாதிரி. ஏன்டா அவன் அப்பா மாதிரி இருக்க மாட்டான் அவன். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் ஏன்டா தலையில என்ன வைக்கல, நீ வாங்கி ஊற்றி விட வேண்டியது என்ன? பரதே இப்படிலாம் எங்கடா படத்துக்கு பேர் வச்சாங்க? இவங்க வைத்திருச்சல் போனால் என் மேலே கொட்டி தீக்குறாங்க. இப்போ படப்பேர் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நடிகைக்கு எப்படி பேர் வச்சான்? கன்னடத்து பைங்கிலி சரோஜா, நாட்டிய பேரொளி பத்மினி, புன்னகை அரசி KR விஜயா, நடிகையர் திலகம் சாவித்திரி. இந்த பேரையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம். வா விஜயா, வா சாவித்திரின். இன்னைக்கு வர்ற நடிகைக்கு அவளுக்காக ஒழுங்காக பேர் வச்சிருக்கானா? இல்லை அந்த பேரைத்தான் நம்ம பிள்ளைக்கு வச்சு கூப்பிட முடியுமா? ஒருத்திக்கு பேர் வச்சிருக்காயா கனிசிவா மோத்துவாணி, அவளை போட்டு சாத்துவாணிங்கிறேன். இந்த பேரை வச்சு நம்ம எப்படி கூப்பிடுறது பிள்ளைய? வா கனிசிவா, கனிசிவானே நான் வரையிலேயே கனிசிவா வருது. ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காயா ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு பிள்ளை 3 பேரை வச்சிருக்கியா, பேர் 3 வச்சிருக்கு. இந்த பிள்ளைக்கு பேர் வச்சா அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவார்? வா ரிச்சா 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 ரிச்சா. அவங்க அம்மா ஹங்கோ 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 ஹங்கோ. தெருவில் உள்ளலாம் பாத்தியா பாத்தியா நான் கூப்பிடுவான். ஒருத்திக்கு பேர் வச்சிருக்காயா சிலுப்பா சட்டின்னு பேர் வச்சிருக்காயா. இவளுக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது? திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும், அருநிறை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்கே ஈயம் பூசப்படும் நான் பத்திரிக்கை அடிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும்? இன்னும் மாமியார் என்ன அண்டாவை தூக்கிட்டா வரும்? குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டியை தூக்கிட்டா வருவார்? அப்போ படப்பேர் மாறிடுச்சு, நடிகை பேர் மாறிடுச்சு, பாடல்களுமே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான், அழகா சொன்னான்.
வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டு மட்டும் கொடுக்க போதும். ஏன் கைதட்டு சொல்கிறோம்னா, நாங்கள் பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குகிறோம், இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாது, எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதனால தான் கைதட்ட சொல்கிறோம். இன்றைக்கி சாயந்தரம் வரும்போது தூக்கத்தில் இவன் சாலைப்புதூரில் இறங்கிக்கிட்டு எங்கே லாட்ஜுன்னு தேடி தெரிஞ்சிருக்கான். கொடுமுடியில் இறங்கினா தானே லாட்ஜை சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஆயா பாயாசம் வைத்துக்கிட்டு இருந்துச்சு, அதுகிட்ட போய் கேட்டிருக்கேன் அட்ரஸ். அங்கிட்டு போட அங்கிட்டு நானே பாயாசம் வைக்கலேன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்கு. இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோ. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் முன்ன ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு பார்த்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன். அவள் நம்மளை தான் பார்க்குறாளா, அவளை வேறு யாரும் பார்க்குறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை ஹஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டாயா. அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தார், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டானுவ. ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துடணும். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோடு போய் உட்காந்துக்கிட்டான். நாங்கள் சோக்கு சொல்லையில் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான். 4 லேடிஸு சேர்ந்து சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த சுக்குமல்லி காப்பி விற்றமே சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியது தானே, சில்லறையா இல்லை இந்த நான் தர்றேன் சில்லறைன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசரில் கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானுங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறது இந்த காலத்தில் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த காலத்தில் இப்படி நடந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி உறவுகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி குடும்ப உறவுகள் நல்லா இருக்கா? எங்கள் ஊரில் போன மாதம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் நைட் 1 மணிக்கு திருடன் குதிச்சிட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி வச்சுட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்னன்னா அவுத்து விடுனா. இவன் சொன்னா கத்துனா என்ன குத்துவேன்னா, கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருடன் சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னால் வச்சுட்டா போகிறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். ஏற்ற மாதிரி தான் என் நங்கையா விட்டு இருக்கு, போகும்போது அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு திருடன் சொன்னால், அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கான் அவன். அப்போ இன்றைக்கி குடும்ப உறவு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மனுஷ வாழ்க்கை அப்படி சிக்கலில் போய்கிட்டு இருக்கு. 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இப்போ விற்காத சாம்பே கிடையாது, அப்படி ஆட்கள். ஒரு ஷாம்பு பாட்டில் நீ காலிவனியே வச்சுருந்தான் பார்த்தேன். இதில் அந்த காலம்தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ்,
ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை திரைப்பட நடிகர் கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. ஆசைய காதுல தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தை இயக்குனவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை இப்படி பணம் இல்லாமல் பரதேசித்தனமாக தெரியுதுன்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட்டெலாம் கழட்டி போட்டான். ஆந்திராவுக்கு போனவன் தான் இப்போ மிளகா வியாபாரம் பண்ணிக்கிட்டு தரான்னா பாருங்கள். அப்படி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தம் வீசுது சாமந்தி காத்தம் அடிக்குது. ஏண்டாடே இது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும். ஓ வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்கவும் முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காத, வண்டி கிரீஸ் அடிச்சிட்டு க்ளீனாக இருக்கும், செம்பட்டை கலந்து வரும். இல்லை இல்லை இந்த காலம்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். பன்னெடுங்காலமாக இந்த பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடிய, நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, ஃபுல்லாக வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். யாரா பாண்டிச்சேரியில் குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். என்னடா படுத்துட்ட விலை குறைச்சி நான் என்னை சாப்பிட்டு விட்டேனே அப்படிங்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுக்கான ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 66 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல். அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்குந்தான். அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டர் தெரியுமா? கேன் இன்ஸ்பெக்டர் 1 லிட்டர் கேன் இருக்குல்ல, அது ஓட்டு ஒழுகுதா ஒழுகலையான்னு பார்க்குற வேலை, மூடி சேருதான்னு பார்க்குற வேலை. கரும்பு ஆய்வாளரா? கேன்னா எங்களுக்கு இந்த கேனே ஞாபகத்தில் வருது. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர், தமிழிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர், ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இரவு நேரங்களில் இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து வரக்கூடிய
இன்றைய இளம் தலைமுறைக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய நல்ல பாடல் திறமைப்படுத்தியிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டாயிடா. ஒரு டாக்டர் நான் அறிமுகப்படுத்துகிறேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, அதை வச்சிருந்தா காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது? இவருக்கும் சொப்பன சுந்தரிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? ஆளை பாடுறா, பால் வடிகிற முகம்டா. இவ்வளோ சம்பளம் வாங்கி சேவிங் பண்ண காசு இல்லாமல் வந்து சேர்ந்துருக்காப்புல, அவரை போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். தாண்டா உட்கார வச்சிருக்கேன், அல்ல ஏன்டா இந்த பாடுபடுத்துறியா? எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, கேட்டுலே உட்காந்துருந்தான். பூட்டை திறங்கடா பார்த்துட்டாவது வரணும். 10 நாள் பட்டாணி வாங்கி தின்ட்டு படுத்து கிடந்தான். நாட் அலவுடுன்ட்டாங்க. அப்புறம் தன்னுடைய இசையை யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தவம் இருந்து தன்னுடைய இசை சித்தர் இசை சித்த புருஷர் திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை படிந்து அவரிடமிருந்து இசை கற்று அவரை கெஞ்சி விட்டுருங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இசை கற்று வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேனி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஒரு சொந்த ஒரு தும்புச்சங்கை, ஆனால் நல்ல ஒரு மேசியும் கானம் கொண்டவர். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குற டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட எப்படி வருதுன்னு பார்ப்போம். Come on.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னையா? தங்கமுத்து ஆடியோ. ஆஹா, நீங்கள் தான் ஆப்ரேட்டரா தம்பி? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிமா சிரிக்கிற? ரைட், ஓகே, சந்தோஷமா. ஓனர் அவங்க தானா? ரைட், சந்தோஷம். அருமையான ஆடியோனே, நல்லா பண்ணியிருக்கிய. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலினுடைய இயக்குனர் அவர் தான் எங்களை படம் எடுத்து உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை, சின்ன வெங்காய வியாபாரி. நல்ல ஒரு அமைப்போடு உட்காந்துருக்கீங்க. யாரும் தூங்குகிற அளவுக்குலாம் நாங்கள் பட்டிமன்றம் நடத்த மாட்டோம். அப்படிப்பட்ட குரூப்பு நாங்கள் இல்லை. உத்தரவாதம் நாங்கள் தர்றோம். நீங்கள் சிரிக்காட்டினாலும் எங்கள் மேடையில் உட்காந்துருக்கால் அருமையாக சிரிப்பாங்க. ஏன்னா சிரிக்காட்டினா 500 ரூபா சம்பளத்தில் பிடிச்சிருவேன். அதனால் அந்த அக்கறையில் ஹோஹோ அந்த மாதிரிலாம் சேரில் காலை எட்டாட்டினாலும் இப்படி இப்படி குதிக்கும். அதை வச்சே நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கிற வேண்டியதுதான். உண்மையிலே நல்ல நிறைவாக உட்காந்துருக்கீங்க. இப்பொழுது முதல் வாத்தியை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ. அது நல்லா இருக்குது வேற, அதாட்ட வைக்கலாம்ல. நான் நல்லா இருக்கேன். ஹலோ 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 ஹலோ. ஒழுங்கா இருந்துச்சு. ஹலோ ஹலோ சிக். ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டா ஹலோ அழுச்சி. ஹலோ அழுச்சி. ஹலோ அழுச்சி. ஹலோ. ரைட்டு, வச்சிருக்கேன். சாப்பிட்டியா? அங்கே 120 சுவிட்ச் இருக்குது, எதை பிடிச்சி தருவதுன்னு தெரியல. ஹலோ ஹலோ. தியானா கால் கற்று எங்கள் மாமியால் ஆட்டவேன். ஹலோ முன்னாடி போ. ஹலோ அப்படின்னு. ஹலோ. ஏன்ட்ட குறைக்காத தம்பி, ஏன்ட்ட குறைக்கிற? அவரை தான் குறைக்காது. சவுண்டு வர்றது அவர். ஹலோ 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 சேக். ஹலோ 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 சேக். ஹலோ 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 சேக். ஆனாடு கோனாடு அழகு வண்டி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் தலவாசம் ஆச்சலூர் பட்டணம் 18 தலவாசம். ஒட்டி வளநாடு வீரமலக்காடு அருக்காளி தங்கமே அண்ணமார் சாமிகளே. சிவசிவா அல்லே சிவன வருந்தி எல்லோ சிவபாதம் சரணமட்டு முன்ன வருந்தி எல்லோ மும்பாதம் சரணமட்டு சரணம் சரணமட்டு அப்பா நம்மாரே சாச்சனையா உம்பாதோ. அவன் நலட்ட பத்தினியாடு தீண்டா தாமரையா மண்ண பகுந்தவளா மதுக்கரையின் செல்லாண்டி அவன் பூமி பகுந்து பொதுக்கல்லு போட்டு நாடு பகுந்து நட்டாத்து பூச கொண்டு எங்க 60 அடி தவச்சு பெரிய காண்டி அம்மா. இன்னைக்கு கொங்குகுளால் அச்சடமெல்லாம் கொங்குகுளால் அச்சடமெல்லாம் மண்ணால் முடி எடுத்து மரகத்தால் பாத்தி கட்டி உனக்கு பொன்னால வேறு வண்டி பொன்னால வேறு வண்டி போட்டாங்க ஒரு பிடி நூல் எடுத்தாங்க ஒரு கவசம். அங்க பொன்னா பொம்புடையா உன கூப்பிட்டு அழைக்கிறேனே 7 கண்ணிகளா, நீங்க எழுந்தாட வேணும் அம்மா. அவ 7 தெய்வ கண்ணி சட்டாடு லாட கண்ணி சண்டி முண்டி சாவண்டி வராகி பிரம்மி எங்க இருக்காணி தங்கா. அந்த பொன்னி விளநாட்டை விட்டு ஒத்த பனைய விட்டு ஒரு சாஞ்ச மேத்த விட்டு வாழை மரத்தை விட்டு எங்க ஆத்தாபம் பிறப்பே தங்கத்தனி பிறப்பே தாமரையா மறி கொழுந்து ஐயா குன்னடையான் சாமிகளே. நீ அண்ணமாறு இருவருமே உனக்கு மீச துடிக்கலையா மீச துடிக்கலையா மிங்கோபமாவளியா உனக்கு குருதி கொதிக்கலையா குதிக்கோபமாவளியா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. அங்க நீ ஆத்தல தல முழுக அரக்கு வந்து நேர்மனு குளத்துல தல முழுக
கொடி பாசம் மின்னு அங்க ஆத்தரிகை ஊத்தரச்சு ஊத்தில் தலைமுழுகி எங்க தாய் அருக்காணி எங்க சத்தியுள்ள பெரிய ஹாண்டி அடி 60 அடி தவசு விட்டு ஆனா பெருகியவோ அவ வேற ஆள பெரிய ஹாண்டி மாடி வாரா கூப்பிட்டு அழைக்கவா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா அவ அக்காத கையால வேற அலை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காத கையால வேற அல்லை கட்டுமா
முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது வந்தவக பெரியவக வந்தொடம்பு சின்னொடம்பு பூமி பெருக்கும் பொதுக்கல்லு பொறுக்கு நாடு பொறுக்கு நல்லடம்பு பொறுக்காது அந்த பொன்னி விளநாடு வீரமலக்காடு கொஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாச வாசல் ஒரு பட்டணம் 18 தலவாசம் அந்த தலவாசலை கட்டியாண்டு எங்க அண்ணமார் சாமிகளே அக்காண்டி மாதாவே அருக்காணி தங்கமே நீ கொண்டடங்க வேணும் அப்பா கூடான கூட்டுக்குள்ளே நீ கொண்டடங்க வேணும் அப்பா எங்க குலாய வம்சத்திலே அல்ல நல்லா இருக்கா கை தட்டுக்கு வந்த சாமியெல்லாம் மலையேறிட்டு இல்லை உட்காருங்க ஒன்றும் இல்லை எந்த ஊரில் போய் நாம் அந்த அக்காண்டி